ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது ஜோவின் பயணம். இன்றைக்கி ஜோவின் பயணத்தில் வாழைக்காய் பிரியாணி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அதனால் இன்றைக்கும் நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வாழைக்காயை வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். அடுத்த பக்கத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும் தண்ணியில். ஒரு கால்வாசி வெந்தால் போதும், அரைவாசி கூட வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வெந்தால் போதும், ஒரு 2-3 டைம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து 2 தக்காளி 1 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த சைடு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த வாழைக்காயை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கணும். எதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா வந்து பிரியாணியில் போடும்போது உடஞ்சி வராமல் அப்படி குலைவா இல்லாமல் அப்படி தனித்தனியாக வந்து வாழைக்காய் இருக்கும். அதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறது. இதை நல்லா வந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த எண்ணெயிலே இன்றைக்கி சமையல் முடிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அளவான எண்ணெய் ஊற்றி 2 பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். பார்க்குறதுக்கு ப்ராசஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எண்ணெய், கீ 2ம் சேர்த்து நல்லா நார்மலாக நம்ம பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எப்படிலாம் போடுறோமோ அதே ப்ராசஸ் தான். பிரியாணி இலை போட்டதுக்கப்புறமா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துனேன். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இடையில வந்து நம்ம நல்லா வதங்க விடணும். அதுதான் மெயினான விஷயம். நல்லா வதங்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துறேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வாழைக்காய் ஃப்ரை பண்ணி அதை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வரலாக இருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் வந்து இதில் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி நான் கிச்சடி பொன்னி அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம். எங்கிட்ட கிச்சடி பொன்னி இருந்ததுனால அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அலசி இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்த போகிறதில்ல. ஒரு மூடி தேங்காயை நான் எவ்வளோ அரிசி சேர்த்துருக்கணும் அதே எவ்வளோ நார்மலாக நான் அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துவேன். அதே மாதிரி 1 டம்ளர் அரிசி சேர்த்துருந்தேன். ஒரு மூடி தேங்காயை உடச்சி அதை நல்லா வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எனக்கு 1.5 டம்ளர் தான் பால் கிடச்சிது. 1/2 டம்ளர் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி 2 டம்ளராக ஊற்றிட்டேன். இந்த தேங்காய் பால் சேர்த்துறனால நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாதம் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக சிக்கன், மட்டன் சாப்பிட்ற டேஸ்ட் இல்லைனாலும் இது நார்மலாக ஒரு ஆவரேஜான பிரியாணி சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இந்த சாப்பாடு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ்ஜோட மைண்ட் செட்டில் சாப்பிட்டீங்க அப்படின்னா பிரியாணியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். பட் இந்த சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா பொங்கி இந்த மாதிரி கொதிஞ்சதுக்கப்புறமா நான் நல்லா மூடி வச்சுட்டு விசில் போட்டேன். இந்த சாதம் வேகிறதுக்கு 3 விசில் எனக்கு தேவைப்பட்டது. உங்களுக்கு உங்களுடைய அரிசி எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. சாப்பாடை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சாதம் வந்து குலையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. இந்த அரிசி நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு. சாதம் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துருந்துச்சு. இது கூட கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிட்டேன். கத்திரிக்காய் வந்து மீன் வறுவல் பொடி போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன். சாதத்துக்கும் மீன் வறுவல் பொடி போட்டு அந்த கத்திரிக்காய்க்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. இன்றைக்கி சாதம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. கூடவே வந்து பச்சடி பண்ணியாச்சு. இதுதான் இன்றைக்கி லன்ச் மெனு எங்களுக்கு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் எப்படி இருந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பின் பண்ணுங்கள். ஹானஸ்டான ரிவ்யூ கொடுங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். பட் எனக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டே டியூன் வித் மீ. பை.